10வது பாடம் உரைப்பகுதி. திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு பாடமாக நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் தமிழில் 10வது பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 6th 7th 8th ஆகிய 3 வகுப்புகளுக்குமான ஒர்க் புக் ஆகும். உரைப்பகுதியை படித்துவிட்டு விடை எழுதுக. ஒரு பெரிய கதையை சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த கதையை பொறுமையாக படிங்க. அதுக்கு அடுத்தது வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த வினாக்களுக்கு நாம் விடைகளை அளிக்கப் போகிறோம். பாருங்கள், தொடருக்கு பொருத்தமான படம் எது? அதாவது இதில் இருக்கிற விடைகள்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பகுதியில் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம விடை கொடுத்துருக்கோம். நீங்கள் படித்து பாருங்கள். மெல்ல அடி வைத்து அருகில் சென்றால். இப்போ இதில் எந்த படம் தொடருக்கு சரியான பொருத்தமாக இருக்குது பாருங்கள். இது முதல்லாம் தவழ்ந்து போகிற மாதிரி இருக்குது. மெல்ல அடி வைத்துன்னா இதுதான் சரியாகுது. அப்போ இங்கே ஒரு டிக்கை போடுங்க. அடுத்தது, எலியின் மீது அடிபடாததற்கு காரணம் என்ன? ஸோ பாருங்கள், வெண்மதி அதை அடிக்க நினைக்கவில்லை. இங்கே ஒரு டிக்கு போடுங்க. அவ்வளோதான். அதாவது பயிற்சி அதிகமாக நமக்கு வேறு வேலைகள் கொடுக்குறாங்க. தமிழ்ன்றது ஒரு அன்லிமிட்டெட் காம்பிடென்சி இருக்குது. அதாவது எக்கச்சக்கமான திறன்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், தொடர்களை வரிசைப்படுத்தி உரைப்பகுதியாக எழுதுக. அவங்க வரிசையை மாற்றி எழுதி இங்கே வச்சுட்டாங்க. அதை நம்ம வரிசைப்படுத்தி என்ன பண்ணணுமா, வரிசைப்படுத்தி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத வேண்டும். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்ததுக்கு எது முதல்ல வரும்னு நான் எழுதியிருக்கேன். இங்கே நம்பர் குறிச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரணும், இது செகண்ட் சென்டென்ஸ் வரணும், இது தேர்டு சென்டென்ஸு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. ஓகேவா? இப்போ இதெல்லாம் குறிச்சிட்டேன் இல்லையா? இப்போ முதல்ல அடுத்த வாரம் ஊருக்கு செல்வேன் இங்கே எழுதிடுங்க. அதை தொடர்ந்து எனக்கு பிடித்தது விளையாட்டு, அதை இங்கே எழுதுங்க. அடுத்தது, ஊரில் பெரிய விளையாட்டு திடல் உள்ளது, 3வது லைனை இங்கே எழுதுங்க. அடுத்தது 4வது லைன் புள்ளி வச்சுட்டு 4வது லைனை அப்படியே பார்த்து எழுதுங்க. அப்புறம் புள்ளி வச்சுட்டு 5வது லைனை பார்த்து எழுதுங்க. அப்புறம் புள்ளி வச்சுட்டு கடைசி லைன் 6வது லைனை பார்த்து எழுதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்ச போச்சு. அடுத்தது பார்க்கலாமா? படம் பார்த்து சிறு உரைப்பகுதி உருவாக்குக. ஸோ ஒரு படம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதுக அப்படின்றாங்க. நான் எனக்கு தோணுதை எழுதியிருக்கேன். நீங்கள் இதையே காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தோணுது, கற்பனை வளம் அதிகமாக இருக்குன்னா தாராளமாக அதை எழுதுங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதுனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஒர்க் புக் ஆன்சர்ஸ் இருக்குது. சரி, இதை நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். அழகான காலை பொழுதில் சென்னை விமான நிலையத்திற்கு சூரிய பிரகாஷும் மித்ராவும் சென்றனர். அவர்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும். அந்த விமானம் வரும் வரை மற்ற விமானங்களை வேடிக்கை பார்த்தனர். அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. இந்த பேராகிராஃபை அப்படியே கூட காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது வினா அப்படின்னு 11th லெசன். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.